கன்னிராசி உத்திர நட்சத்திரம். ஸோ 35 வயசு ஆகுது. இன்னும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. ஸோ இதான் உங்களோட கேள்வி. இப்ப கன்னிராசி உத்திர நட்சத்திரம் அப்படிங்கும்போது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிறக்கும்போது சூரிய மாசத்துல பிறந்திருப்பீங்க. சூரிய மாசக்காரங்க. இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு ராகு தான் திசை நடத்திட்டு இருப்பாரு. அப்ப ராகு திசை நடத்துறாரு அப்படின்னாலே இந்த திருமண தடை தடங்கள மோஸ்ட்லி உண்டு பண்ணுவார். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை ஒண்ணு. அதான் இன்னமும் நீங்க எதிர்பார்த்த மாரி பொண்ணு அமையல. திருமண வாழ்க்கைக்குள்ள போக முடியல அப்படின்ற ஒரு கூற்று இருந்துட்டே இருக்குது. 2வது உங்களோட ஜனன ஜாதத்தையும் பார்த்தாலும், உங்க ஜனன ஜாதத்துல தோஷம் பெற்ற ஜாதகமா இருக்குது. ராகு தோஷம் பெற்றிருக்கு, செவ்வாய் தோஷம் பெற்றிருக்குது. ஸோ அப்ப இத ஓரமா வச்சுக்கோங்க. பட் இந்த மாரி தோஷம் பெற்ற ஜாதகக்காரங்களுக்கு இந்த குருவோட பயிற்சி பலன்கள் ஒரு சில வாய்ப்புகளை மோஸ்ட்லி ஏற்படுத்துவார். ஸோ அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு குரு ராசிக்கு 10ல இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு குரு இந்த வருஷம் உங்களோட திருமண வாழ்க்கையை மோஸ்ட்லி பார்க்கல. அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு 5வது மாசம் தான் குரு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. டிரான்ஸ்ஃபர் ஆகி ராசிக்கு 11 லாபாதிபதி ஸ்தானத்துல லாபாதிபதி ஸ்தானத்துல இருக்கிற குரு 9ஆம் பார்வையாக இந்த கன்னிராசியோட கலஸ்திர ஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ அப்ப உங்களுக்கு அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல திருமணத்துக்கு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்றது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்ப குரு பார்வையில் நம்மளோட கலஸ்திர ஸ்தானம் வரும்போது நமக்கு தோஷம் பெற்றிருந்தாலும் நமக்கு ஸோ ராகு தசா நடந்தாலும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னையில இருந்து வரன் பார்க்கக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்டாளுங்கிட்டலாம் சொல்லி வரன் பார்க்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல நீங்க திருமணத்துக்குரிய முயற்சிகள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமே நடக்காமல் போகாது. லேட் மேரேஜா நடக்கும். ஸோ என்ன நம்ம எதிர்பார்த்த மாதிரி திருமணம் நடக்காது. நம்ம எதிர்பார்க்காத நேரம் திருமணம் நடக்கும். அந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வந்துருவாங்க. அதனால திருமணம் கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு இன்னமும் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. அடுத்த வருஷம் சாலிடா திருமண மாலை பூக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?